அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் சாப்டர் 4 கன்சம்ஷன் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன், அதாவது தமிழில் சொல்லலாம் அப்படின்னா நுகர்வு மற்றும் முதலீடு சார்புகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசனில் இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். In the second chapter, we have seen the concept of national income, its measurement, importance and difficulties. The present chapter deals with consumption function and the investment function, which play a vital role in influencing national income. அதாவது செகண்ட் சாப்டரில் நாம் நேஷ்னல் இன்கம்மு, அதோட மெஷர்மெண்ட்டு, இம்பார்ட்டன்ஸு, அதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ், ட்ராபேக்ஸ் இதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த சாப்டரில் வந்து கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன், இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு, இது வந்து என்ன பண்ணுதுன்னா நேஷ்னல் இன்கமில் இதை வந்து இதோட முக்கிய பங்கு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். The primary macroeconomic objective is acceleration of growth of national income. இதில் வந்து என்ன அப்படின்னா நேஷ்னல் இன்கம்மை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது முடுக்கி விடுறது, அதுதான் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலு, அதுதான் வந்து இந்த முக்கியமானதே என்ன அப்படின்னா இந்த நேஷ்னல் இன்கம்மை வந்து வளர்ச்சிக்காக நம்ம ஆக்சலரேஷன் அப்படிங்கிற, அதாவது முடுக்கி ஒரு செயல் வந்து செய்யணும் அப்படின்னா அதை தூண்டி விடுறோம்னு சொல்கிறீங்களா, அதுதான் வந்து முடுக்கி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதுதான் வந்து நம்ம முக்கியமான நோக்கமாக இருக்குது. We have already seen the national income comprises of consumption goods and investment goods. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம நேஷ்னல் இன்கமில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கன்சம்ஷன் கூட்ஸ், நுகர்வு பண்டங்கள், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் கூட்ஸ், முதலீட்டு பண்டங்கள், இதுதான் வந்து முக்கியமானது அப்படிங்கிறது பார்த்தோம். There is close correlation between investment and national income. இந்த நேஷ்னல் இன்கம்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்னது நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதுதான் வந்து க்ளோஸ் கார்லேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம சொல்லக்கூடியது. The multiplier refers to the change in national income resulting from change in investment. அதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகரிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம நேஷ்னல் இன்கமில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது முக்கியமான இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மல்டிப்ளேயர், அதாவது பெருக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். The value of multiplier itself depends on consumption function or marginal propensity to consume. அதாவது இந்த பெருக்கி மல்டிப்ளேயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதோட வேல்யூ வந்து இந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னா மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம். கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா நுகர்வு சார்பு, இந்த மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் அப்படின்னா இறுதிநிலை நுகர்வு நாட்டம். இது ரெண்டையும் பொறுத்து தான் இந்த மல்டிப்ளேயர் பெருக்கி அப்படிங்கிறதே வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The consumption function is the relationship between consumption expenditure and the national income. அப்போ இந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா இந்த கன்சம்ஷனுக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது நுகர்வுக்கு ஆகக்கூடிய செலவுக்கும் நேஷ்னல் இன்கமுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், அதுதான் வந்து இந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு unspent portion of national income is called saving, which becomes investment and thereby capital. ஸோ நம்ம செலவு பண்ணாமல் வச்சுருக்கிற பணத்துக்கு வந்து பார்த்திங்க என்ன பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்கமில் செலவிடப்படாத உள்ள தொகை, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதில் வந்து நம்ம சேமித்து வச்சுருக்கிறது அது வந்து பிற்காலத்தில் என்னவாகுது, அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The relationship between consumption expenditure and the capital expenditure is explained by the principle of accelerator. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கன்சம்ஷனுக்கு ஆகக்கூடிய செலவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகக்கூடிய செலவும் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அதுதான் வந்து ஆக்சிலரேட்டர், அதாவது பிரின்சிபல் ஆஃப் ஆக்சிலரேட்டர்னு சொல்கிறது, அதாவது முடுக்கி கோட்பாடு அப்படின்னு சொல்கிறது. ஆல் தீஸ் வேரியபிள்ஸ் ஆர் க்ளோஸ்லி இன்டர்கனெக்டட். இதில் இருக்கிற ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருக்கக்கூடிய, அதாவது ஒவ்வொருக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிலரேட்டர் அப்படிங்கிறது என்னென்னா முடுக்கி, ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அதை வந்து முடுக்கி விடணும், தூண்டி விடணும் அப்படிங்கிறது. பெருக்கி அப்படின்னா அந்த செயல் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட பலன் அப்படிங்கிறது நமக்கு பெருக்கி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கன்சம்ஷன் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன், அப்புறம் சைக்காலஜிக்கல் லா, அப்புறம் கன்சம்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சம்ஷன், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன், அப்புறம் மல்டிப்ளையர், ஆக்சிலரேட்டர் அண்டு சூப்பர் மல்டிப்ளையர். இதை நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கன்சம்ஷன் ஃபங்க்ஷன்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்க்க போகிறோம். The consumption function or propensity to consume refers to income consumption relationship. அதாவது இந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா இன்கம்க்கும் கன்சம்ஷனுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான் வந்து இந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் எ ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ அக்ரிகேட்ஸ், டோட்டல் கன்சம்ஷன் அண்டு கிராஸ் நேஷ்னல் இன்கம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அப்படின்னா டோட்டல் கன்சம்ஷன் வந்து அதுவும் இதில் டோட்டல் நேஷ்னல் இன்கம் ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமான சார்பு, அதை தான் சொல்கிறது. அக்ரிகேட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒட்டுமொத்தமான ரிலேஷன்ஷிப்பு, இது ஒன்று சார்ந்து இருக்கக்கூடியது. அதனால தான் இது வந்து சார்பு அப்படின்னு சொல்கிறோம். டோட்டல் கன்சம்ஷனும் சரி, கிராஸ் நேஷ்னல் இன்கமும் சரி, ரெண்டுக்கும் ஒரு சார்பு இருக்குது, ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ இது இல்லைன்னா அது இல்லை, அது இல்லைன்னா இது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம சார்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த டாப்பிக்கோட முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோட உங்களைய மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.